அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறியே நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தபோது ஒருபுறம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் கூட்டணி பேசிக்கொண்டே தேமுதிக நிர்வாகிகள் சிலர் திமுக பொருளாளர் துரைமுருகனிடம் கூட்டணி பேசினர். ஆனால் திமுக இந்த பிரச்சனையில் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேமுதிக மீதான நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமாக இருந்ததால் அதிமுக மற்றும் பாஜக அதிர்ச்சி அடைந்தன. இதையடுத்து தேமுதிகவிற்கு அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை தற்போது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அந்த கட்சிக்கு 2 சீட்கள் தான் கொடுக்கப்படும் என அதிமுக சார்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இது குறித்து பாஜகவின் கவலை என்னவென்றால், நாம் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டால் அவர்கள் டிடிவி தினகரனின் அமமுகவிடம் ஐக்கியமாகிவிடக் கூடாது என்பதுதான். இதன் மூலம் கணிசமான ஓட்டுக்களை அந்த கட்சி பிரித்துவிட்டால் அது அதிமுக கூட்டணிக்குத்தான் பாதிப்பு என்பதையும் அவர்கள் உணர்ந்துள்ளனர். ஆனாலும் தேமுதிக தினகரனுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்பதால் தேமுதிகவிற்கு 2 சீட் தான் என்பதை அதிமுக திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன செய்ய போகிறது தேமுதிக என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. நன்றி.